வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் ஷிப்பில் நடந்த ஒரு மேஜர் மெயின்டெனன்ஸ் ஜாப் மெயின் இன்ஜினில் ஒரு ஓவராலிங் ஒன்று பண்ணோம், ஒரு யூனிட்டு. அதை ரொம்ப நிறைய நேர்கள் கேட்டிருந்தாங்க, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை வீடியோ பண்ணுங்க, நாங்கள் நீங்கள் எப்படி மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் கப்பலில் நடக்குதுன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இது நானும் சேர்ந்து இன்வால்வ் ஆகி வேலை செய்யும் பொழுது இதை வீடியோ எடுப்பதற்கு கொஞ்சம் சிரமம். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது மட்டுமல்ல, நானுமே நடுவில் அது இன்வால்வ் ஆகிறதுனால இந்த தடவை கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். இதுவும் மேலே எப்படி ஒரு யூனிட்டை வந்து டிகார் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய லைனர் பிஸ்டன் எல்லாமே புதுசாக மாற்றுறோம். அதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆளாக வேலை செய்ய முடியாது. பாருங்கள், எல்லோரும் டீமாக இருந்து எங்களோட இன்ஜின் ரூம் டீம் அனைவரும் இன்ஜினியர்ஸு, ஃபிட்டர்ஸ், ஆயிலர்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த வேலையை செய்ய முடியும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நம்பர் 1 இப்போ நம்ம பிஸ்டனு லைனர்லாம் புதுசாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த யூனிட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். அதற்காக அதோட பைப் லைன்ஸ், சின்ன சின்ன பைப் லைன், ஃபியூயல் லைன், லூப்ரிகேஷன் லைன், கூலிங் வாட்டர் லைன், ஏர் லைன், இதை போல் 4 வகை கொண்டது. அதோட எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்து சென்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் 1 by 1 கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதை ஓப்பன் பண்ணுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபியூயல் லூபாயெல்லாம் ட்ரெயின் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த ப்ரொசீஜர்லாம் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டுமல்ல, இன்ஜின் ரூமில் அதிக இறைச்சல் கொண்டதாக இருக்கும். நம்ம பேச்சு மூலியமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிய ஒருத்தரோட செய்கை, அதாவது ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் கேட்காது. எல்லாருமே ஏர்மை போட்டுக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இதில் எல்லாருக்குமே இந்த வேலையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது மட்டுமல்ல, நாங்கள் இது ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி டூல் பாக்ஸ் மீட்டிங் சொல்லி நாங்கள் என்ன வேலை செய்ய போகிறோம், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டது எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்குது, என்னென்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை எல்லாருமே அவங்கவுங்களோட கண் பார்வையை சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு வேண்டிய சேஃப்டியெல்லாம் எடுத்துகிட்டு தான் இதை வேலையை ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லை, கப்பல் நிலையாக இருக்காதுங்க, இது ஆங்கரில் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் அது ஆடிட்டே தான் இருக்கும். அப்போ ஆடும் பொழுது உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் காமிக்க முடியல, இதை நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய க்ரேன் அதிக பளு கொண்ட பாகங்களை தூக்கும் பொழுது இதை பயன்படுத்துகிறோம். இது 3000 கிலோ தூக்கக்கூடிய வகையில் அது வந்து சக்தி வாய்ந்தது. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பைப் லைன்ஸ் எல்லாம் கலட்டிட்டு எக்ஸாஸ்ட் பைப், அதாவது நம்மளோட வண்டிகள் இருக்கிற மாதிரி எக்ஸாஸ்ட்டு வெளியில் போகக்கூடிய பைப், சைலன்சர் சொல்லக்கூடிய பைப்பை, அந்த பைப்பை இப்போ ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ஒரு அது என்ன பண்ணோன்னா, ஒரு தனித்தனி யூனிட்டுக்கு இருக்கும். நம்ம எல்லா யூனிட்டும் ஒரே நிமிடத்தில் பண்ண முடியாது. ஒரு நம்பர் 1 யூனிட் மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ இப்போ அதோட எக்ஸாஸ்ட் பைப்பு போல்ட்டெல்லாம் கழட்டிட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சிலிண்டர் யூனிட் ஓப்பன் பண்ணுவதற்கு அது எதுவாக இருக்கும்னு பாருங்கள். அதோட எக்ஸாஸ்ட் பைப்போட சைஸே இந்த அளவு இருந்ததுன்னா அது எவ்வளவு பெரியதாக இருக்கும். ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அது பார்வைக்கு தெரியும். இதுவே நான் உயரத்துலேருந்து எடுத்ததுனால அதில் கிளியராக உங்களுக்கு அளவு தெரியலை. ஆனால் ஒரு மனுஷங்களோட ஹைட்டை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நான் சொன்னது போல் இது செய்கை கம்யூனிகேஷனில் தான் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வேலை செய்யணும். ஸ்பேனர் எல்லாமே, டூல்ஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த சமயத்தில் தேட முடியாது. அது மட்டும் இல்லை, இதுக்கு வேண்டிய பாகங்கள் எல்லாம் நாங்கள் வந்து நார்மலாகவே சேஃப்டிக்காக நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். 1 வருடத்திற்கு நாங்களாக தேவைப்படக்கூடிய முக்கியமான பாகங்கள் அனைத்தும் நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி ஸ்டோரில் வச்சுருப்பாங்க. இது வந்து அதனால் அது ஏன்னா நார்மல் ஓவரால்ங்கும் போது நமக்கு பிளான்டு இருக்கும். சில நேரங்களில் அது பழுது ஏற்பட போகும்போது நம்ம அவசரமாக செய்ய வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் பாகங்கள் இல்லைன்னா ரொம்ப சிரமம் நடக்கிறதில்ல. அதனால் அது மட்டும் இல்லை, பல நாடுகளில் நம்ம இந்த பாகங்கள் கிடைக்காது. அதனால் நம்ம இது நார்மலாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நட்டு கலட்டுறாங்க. இந்த நட்டு ஹைட்ராலிக் நட்டுங்க. இந்த நட்டு வந்து 1400 கொண்ட ப்ரெஷர் கொண்ட 1400 பார் ப்ரெஷர் ஏற்படுத்தி அதன் மூலியமாக ஹைட்ராலிக் ஜாக்கை உதவியால் அந்த நட்டை லூஸ் பண்ணணும். ஸ்பேனருக்கெலாம் அதுக்கெலாம் கிடையாதுங்க. அதனால் இந்த நட்டை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 8 நட்டு இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா 12, 16 அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இந்த இன்ஜினை பொறுத்தளவில் 8 நட்டு இருக்குது. 8 நட்டையும் அவங்க ஹைட்ராலிக் ஜாக்கோட உதவியால் அதை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஸ்பேனர்லாம் பண்ணால் நம்ம கழட்ட முடியாது. ஏன்னா அது அவ்வளோ டைட்டாக அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி டென்ஷன் பண்ணி டைட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா நட்டும் கழட்டிட்டு இப்போ சிலிண்டர் ஹெட், அதாவது மேல் பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் வால் அமைந்திருக்கு. எக்ஸாஸ்ட் வால், ஃபியூயல் வால், இது அமைந்திருக்கக்கூடிய சிலிண்டர் ஹெட்டுன்னு சொல்லக்கூடிய மேல் பகுதி, அதாவது தொப்பி போல் உள்ள
அந்த பகுதியை இப்போ வந்து லிஃப்ட் பண்ண போகிறாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ இந்த பகுதியை வந்து அந்த லிஃப்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ லிஃப்ட் பண்ணுறாங்க. லிஃப்ட் பண்ணும்பொழுது சில நேரங்களில் சில தொந்தரவுகள் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஓப்பன் பண்ணும்போது சில பாகங்கள் ஈஸியாக வராது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை உபயோகப்படுத்தி டூல்ஸு அல்லது நம்மளோட யோசனைகளை வைத்து அதை ப்ராப்பராக கழட்டணும். இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, க்ரெயின்லேருந்து லிஃப்ட் பண்ணி அந்த சிலிண்டர் ஹெட்டை சைடில் வச்சுட்டாங்க. இதே சிலிண்டர் ஹெட்டை தான் மறுபடியும் பயன்படுத்த போகிறோம். இது நம்ம புதுசாக மாற்ற போகிறதில்ல. இதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக சைடில் வச்சுருவாங்க. டீகார்பன் சொல்லக்கூடியது என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய கார்பன்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் புது யூனிட்டை போல் செஞ்சுருவாங்க. ஸோ இதை வந்து அவங்க லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறது தெரியுது. பாருங்கள், அவங்க எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இந்த க்ரெயினை நம்பி தான் இருக்கணும். அதனால் க்ரெயினும் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். இது ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நாங்கள் வந்து டூல் பாக்ஸ் மீட்டிங் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொன்னது போல் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய பிஸ்டன் எடுக்கணும். பிஸ்டனை நம்ம கீழே இருக்கக்கூடிய பாதத்தில் இருக்கக்கூடிய நட்டை வந்து அவர் இன்னொரு இன்ஜினியர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ அதோட சேர்த்து அந்த பிஸ்டனை அதில் உள்ள டூல் அது லிஃப்ட் பண்ணதுக்காக இருக்கக்கூடிய மெட்டல் டூலை போட்டு அந்த பிஸ்டனை தூக்குறாங்க. இந்த பிஸ்டனோட அளவு பார்க்கையில தெரியுது. அவரோட ஹெல்மெட் சைஸுக்கும் அதுவும் பாருங்கள் அப்போ எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இப்போ இந்த பிஸ்டன் பாருங்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. இந்த பிஸ்டன் ராடே இவ்வளோ பெருசு. ஸோ இந்த பிஸ்டனை பழைய பிஸ்டன் இதில் இருக்கக்கூடிய ரிங்ஸ் இதில் கார்பன்லாம் பாருங்கள் எவ்வளோ கார்பன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஃபியூல் வந்து ஹெவி ஆயில் சொல்லக்கூடிய ஹை கார்பன் கொண்டது. நம்ம இப்போ டீசல் ஆயில் மாதிரி ரொம்ப க்ளீனாலாம் இருக்காது, தார் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஆயில் தான் அது. ஸோ இப்போ அந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது இவ்வளோ அளவுக்கு இதில் கார்பன் படிஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவதற்காக பண்ணுறோம். இதில் கீழே இருக்கக்கூடிய லூப் ஆயில் எல்லா இடத்துலையும் விழக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு பிளாஸ்டிக் பை கட்டுறாரு. ஏன்னா அது விழுந்ததுன்னா நம்ம அதே இடத்துல தான் நடக்கிறோம், நமக்கு வந்து ஸ்லிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுறோன்னா நாங்கள் இதை ஓவரால் பண்ணுறது அப்புறமாடி பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்கள் புதிதாக ஒரு ஸ்பேர் பிஸ்டன் ரெடி பண்ணி வச்சிட்டோம். பிஸ்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதை வந்து நம்ம ஸ்டாண்டில் வச்சிடறோம். இதை நாங்கள் அதுக்கப்புறம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அதை ஓவரால் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். மறுபடியும் உபயோகப்படுத்துவதற்கு எதுவாக அதை தயார் பண்ணியிருக்கோம். இப்போ அவர் பாருங்கள் அந்த ஸ்டாண்டில் அவர் வந்து செட் பண்ணுறாரு. எல்லாமே கம்யூனிகேஷன் தாங்க. ஒருத்தர் க்ரெயின் ஆப்ரேட் பண்ணால், ஒருத்தர் லிஃப்ட் பண்ணால், எல்லோரும் அதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சிங்காக வேலை செஞ்சால் தான் இந்த வேலையை வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விபத்துகள் இல்லாமல் கரெக்டாக செய்ய முடியும். ஏன்னா ஒன்றொன்றும் அவ்வளோ ஹெவி பார்ட்ஸுங்க. சிறிய தவறு பண்ணாலும் நமக்கு அதிகமான விபத்து ஏற்படுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்து லைனர் அதில் இருக்கக்கூடிய சிலிண்டர்னு சொல்லக்கூடிய அந்த லைனரை வந்து நம்ம எடுக்கிறோம். இது நார்மலாக சிறிய இன்ஜின்லாம் கூட இந்த லைனர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சில நேரங்களில் அதை வந்து ரீபோர் பண்ணி கூட போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கே ரீபோர் பண்ண மாட்டோம். நாங்கள் அதை அப்படியே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அதை வந்து நாங்கள் ரெனியூ பண்ணிடுவோம். இங்கே ரெனியூ பண்ணுற டைம் மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் வந்துருச்சு. அதனால தான் நாங்கள் வந்து அதோட தேய்மானமும் நாங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இருப்போம். தேய்மானம் வந்து ஒரு அளவுக்கு மேலே போகும்பொழுது இனிமேல் நம்ம அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது லைனர் மாற்றுறோம். பாருங்கள், அதை வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தெரியும் அது எந்த அளவுக்கு அது பெரிதாக இருக்குது. எல்லாம் எடுக்கிறது, தூக்குறதுக்கு, அதோட இதுக்கு எல்லாத்துக்குமே டூல்ஸ் வந்து கப்பலில் எல்லாமே இருக்கும். அதனால் அந்த டூல்ஸ் எல்லாம் பக்காவாக நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். டூல்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் லிஃப்ட் பண்ணவே முடியாது. சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்தையும் அதோட க்ரெயின்னு எல்லாத்தையும் நம்பி தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் பீரியாடிக்கலாக அந்த க்ரெயினோட ஒயரு இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் இந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒயர்லாம் புது ஒயர் போட்டோம். பாருங்கள், அதை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெயினில் பத்திரமா அதை வந்து என்ன பண்ணிடுறோம், தனியாக எடுத்து இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில பைப் லைன்ஸ்லாம் நம்ம இன்னும் ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி புது லைனில் போட்டுட்டு திருப்பி இந்த லைனரை வந்து நாங்கள் ஸ்க்ராப் பண்ணிடுவோம். இது வேஸ்ட்டு தான். இனிமேல் இந்த லைனர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஏதாவது போர்ட்டில் ஸ்க்ராப்போடு சேர்த்து நம்ம
பாருங்கள். அது ஆடுற ஆட்டம் பார்த்தாலே தெரியுது, கப்பலும் ஆடிட்டே இருக்குங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுது, உணர முடியுது பார்வையில். பாருங்கள், அதை கூட தரையில் வைக்கும்போது கூட அங்கே வேறு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு அதுக்கு வேண்டிய உடன் பேலட்ஸ் எல்லாமே அதுதான். இது எப்படின்னா அதில் வேலை செய்கிறவங்க அனைவருக்கும் அதை பற்றி தெரிஞ்சதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. அந்தந்த பொசிஷனில் இருக்கும்போது அவங்கவுங்க வேலையை எவ்வளோ அழகாக செய்கிறாங்க பாருங்கள். ஒருத்தரோட ஒருத்தர் சொல்லவே இல்லை பாருங்கள். அந்த கம்யூனிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். அதனால தான் கப்பலில் வேலை செய்யும் பொழுது இந்த வேலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் வேலை செய்ய முடியும். புதிதாக வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல எந்த ஆபத்து வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல அவங்க போய் நிற்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய ஹெவி பார்ட்ஸு கப்பல் ஆடிட்டு இருக்கும்போது வேலை செஞ்சிங்கன்னா அப்போ பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் ஓடிட்டுருக்கு. அது பக்கத்தில் அவங்க அதை கீழே இறக்குறாங்க. அது அந்த ஓடிட்டுருக்க ஜென்ரேட்டரை போய் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இப்போ பழைய லைனர்லேருந்து சிறிய சிறிய பைப்லைன் லூப்ரிகேஷன் லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ் எல்லாம், அந்த ஒயரெல்லாம் அந்த புதுசில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பழைய லைனர் இனிமேல் தேவையில்லை. அதை ஸ்டாண்டில் வச்சுருவோம். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் ஸ்க்ராப்போடு போட்டுருவோம். ஏன்னா 2-3 நம்ம இந்த மாதிரி கீழே விழக்கூடிய பாகங்களை ஸ்டாண்டில் இல்லாமல் வச்சோன்னா ரிஸ்க்கு ஜாஸ்தி. அதனால தான் அவங்க உடனே ஸ்டாண்டுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக மாற்றுறாங்க. அதை கூட பாருங்கள், கீழே கயிறு கட்டி அதை ஆடாமல் பிடிச்சிக்கணும். ஏன்னா கப்பல் ஆடுதுங்கிறத நான் இதில் ஞாபகம் வச்சுங்க. நான் வீடியோவில் பார்க்கல உங்களுக்கு ஆடுறது தெரியலை. ஆனால் அந்த பொருள் ஆடுறதுலேருந்து தெரியுது கப்பல் ஆடுறது. கப்பல் ஆடலைன்னா இந்த பொருள் ஆடாது. அதே சமயத்தில் கீழே படி எல்லாம் இருக்குது. அதற்காக தான் நாங்கள் அந்த ஜீப்ரா லைன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கருப்பு வண்ணத்தில் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நாங்கள் மார்க்கிங்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும்போது உடனே நம்ம பார்வைக்கு அது படணுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஹைலைட் ஆகிற மாதிரி ஏரியாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த லைனரை நம்ம உள்ளே இறக்க போகிறாங்க. இந்த லைனர் அதோட பொசிஷன்லாம் இருக்குங்க, அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நாங்கள் மேனுவலில் எங்களுக்கு சர்வீஸ் மேனுவலில் அவ்வளோ டீட்டெயில் கொடுப்பாங்க. நம்ம இந்த மேக்கர் இதை எப்படி ஓவரால் பண்ணணும், எப்படி ஸ்பேர் ஆர்டர் பண்ணணும், எப்படி வேலை செய்யுது, எல்லாத்துக்குமே மேனுவல்ஸ் இருக்கும். அதை நல்லா நாங்கள் இந்த வேலை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அத்தனை பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணி டூல் பாக்ஸ் மீட்டிங் சொல்லக்கூடிய இதுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி பண்ணக்கூடிய மீட்டிங்லேயும் பேசுவோம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை பற்றி விவாதிக்கும் பொழுதும் நம்ம இதை பற்றிலாம் பேசுகிறது. இதை நம்ம அதில் இன்சர்ட் பண்ணும்போது சரியான லொக்கேஷனில் பொசிஷனில் அதை செட் பண்ணணும். மார்க்கிங் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் மேனுவலில் பார்த்து எப்படி அதை அசம்பிள் பண்ணணுங்கிறத செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, இது இப்போ இந்த கப்பலில் இருக்கிற மாதிரியே எல்லா கப்பலும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பேசிக் சேம் தான். ஆனால் ஒரு கப்பல்லையும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ஒரு தடவை செய்யும் பொழுதும் எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த மேனுவலை பார்த்து அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் வழியாக தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எப்பொழுதுமே இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே அதோட ஸ்பேரெல்லாம் எடுத்து வச்சு எப்படி செய்யணும், அதோட டூல்ஸ் எங்கே இருக்குது, எல்லாமே எல்லாரோடையும் அதை விவாதித்து விட்டு அதற்கப்புறம் வேலையை ஆரம்பிப்போம். இதில் நம்ம மொழியை விட நம்ம அந்த சைகை சயின்ஸுன்னு சொல்லுவோம். அந்த சயின்ஸு தான் ரொம்ப முக்கியம். அதாவது கீழே இறக்கிறதுக்கு ஒரு சைனு, மேலே ஏற்றுறதுக்கு ஒரு சைனு, லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணணும். இல்லை அதே சமயத்தில் பாருங்கள், டாக்குமெண்டேஷனுக்காக நாங்கள் ஃபோட்டோஸ் வேறு எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கம்பெனிக்கு பின்னாடி அப்போ ஃப்யூச்சரில் யாரும் இது எப்படி பண்ணாங்க, என்ன செஞ்சாங்கங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணுங்கிறதுனால அதை நாங்கள் எடுக்கணும். இது புது லைனருங்கிறதுனால நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கலை. இல்லைன்னா நாங்கள் உள்ளே இருக்கக்கூடிய தேய்மானங்களையும் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். புதுசுங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், இதுக்கு என்னென்னா இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒருத்தர் பார்வைக்கு இன்னொருத்தர் தெரிய மாட்டாங்க. இப்போ நான் மேலேருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது, ஆனால் இன்னொரு பார்வைக்கு தெரிய மாட்டாங்க. அதனால் எல்லாருக்கு சுற்றி இருக்கிறவங்க மறைவாக இருக்கவங்களுக்குலாம் நமக்கு ஒரு ஓகே சிக்னல் வந்தால் தான் அடுத்து லோயர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கீழே ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க லோயர் பண்ணிட்டாங்கன்னா கை கால் எல்லாம் இன்ஜூர் ஆகிடும்.
விபத்துகள் ஏற்பட்டுரும். அதனால் இந்த பாருங்கள் ஆடுறதுல தெரியுது பார்த்தீங்களா, கப்பலில் ஆடுறது அந்த லைனர் ஆடுறதுல உங்களுக்கு தெரியுது. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை இறக்குறாங்க பாருங்கள். அந்த ஆடும்போது பாருங்கள், கை வைக்கும்போது அந்த போல்ட்டுக்கு நடுவில் எல்லாம் கையை வச்சுட்டாங்கன்னா போச்சு, ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி. அதில் சீனியர் இன்ஜினியர் அவர் தான், அந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறவர் தான் செகண்ட் இன்ஜினியர். அவர் அந்த மாதிரி ஒரு சீனியர் இன்ஜினியர் தான் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஒருத்தர் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும். இந்த பாருங்கள், அவர் சொல்கிறாரு பாருங்கள், கையை எடுத்துன்னு கீழே இறக்க போகிறோம், கேர்ஃபுல்லாக பாருங்கள், டேமேஜும் ஆகிடக்கூடாது. எவ்வளோ சிரமங்கள் இருக்குது பாருங்கள். இது பூராமே எங்களுக்கு பழகினதுனால எங்களுக்கு ஒரு பெரிய இதாக தெரியல. ஆனால் முதல் தடவை பண்ணாங்கன்னா அது வந்து கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக தெரியும். பாருங்கள், உள்ளே இறக்கிட்டாங்க. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோன்னா மறுபடியும் எல்லாத்தையும் கழட்டணும், திருப்பி ஒரு நாள் ஆகிடும். அது மட்டும் இல்லை, கடலில் பண்ணும் பொழுது என் நேரத்தில் நமக்கு ஒரு எமர்ஜென்சி வரும்னு தெரியாது. அப்போது அவசரமாக எங்களால் இதை பொருத்தி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது கடலில் வந்து நாங்கள் சீதோஷ நிலை எல்லாமே வந்து ஒரு வாரத்துக்குள்ளதை முன்னாடியே பார்த்து அதில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா தான் இந்த வேலையை ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கடலில் உங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் வேணாலும் கடல் கொந்தளிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பண்ணும்பொழுது நாங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகும். அப்போ பார்த்துங்க எவ்வளோ இந்த வேலை செய்வதற்கு உள்ள ரிஸ்க் எவ்வளோ இருக்குது. ஏன்னா இதை நீங்கள் பாருங்கள், இது அவசரமாக நம்ம கொந்தளிக்கும் பொழுது இன்னும் ஜாஸ்தி ஆட்டம் இருக்கும். அந்த சமயத்தில் இதை வந்து இவ்வளோ அவசரமாக செய்ய முடியும். அதனால் இதை வந்து இந்த வேலை ஆரம்பிக்கணும்னா பல வகையில் நம்ம வந்து பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணி பண்ணணும். எல்லா கப்பலையும் பண்ணுறாங்க, இது ஒன்றும் புதுசாக பண்ணுறதில்ல. பட் அதுக்குள்ள ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே எது சேஃப்டியாக நம்மளால் இந்த வேலையை ஈஸியாக முடிச்சிட முடியும். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து டூல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இனி புது பிஸ்டனை உள்ளே இறக்கிடுவாங்க. லைனர் வந்து செட் ஆகிடுச்சு. லைனருக்கு வேண்டிய லூப்ரிகேஷன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் அப்புறமாட்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது அவங்கவுங்க டிவைட் பண்ணி நம்ம வேலை கொடுத்ததுனால அவங்கவுங்க வேலையை அந்த சரியான சமயங்களில் பண்ணுறாங்க. இப்போ பிஸ்டன் இன்சர்ட் பண்ணும்பொழுது அந்த பிஸ்டன் ரிங்கை அதில் இடிபடாமல் எளிதாக உள்ள நுழையிறதுக்காக ஒரு கோன்னு சொல்லக்கூடிய ஒரு டூல் போடுறாங்க, ஸ்லைடிங் டூல். இந்த ஸ்லைடிங் டூலை போட்டுட்டு பிஸ்டனை உள்ளே போட்டதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி டூலெல்லாம் கூட இருக்கும். ஏன்னா பிஸ்டன் ரிங் நம்ம சின்ன ஸ்கூட்டர் இதில் இருக்கிற மாதிரி கையால் அந்த பிஸ்டன் ரிங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்காக இவங்க மெட்டலில் இது மாதிரி ஸ்லோப்பாக இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது நம்ம பார்க்குறது ஒரு மீடியம் சைஸ் இன்ஜின் தான். இதில் பெரிய இன்ஜின்லாம் இருக்குது. கண்டெய்னர் வெசல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்ஜினாக இருக்கும். ஸோ அந்த இன்ஜின்லாம் இன்னும் பெருசாக இருக்கும், இன்னும் பெரிய டூலாக இருக்கும். இந்த மாதிரி கையிலெல்லாம் கூட தூக்க முடியாது. இந்த டூலை கூட தூக்கிறதுக்கு க்ரெயின் வேணும். அந்த மாதிரி கூட கப்பல்கள்லாம் இருக்குது. இதுக்கு மீடியம் சைஸ் இன்ஜின் தான். அப்போனா பார்த்துங்க பெரிய சைஸ் இன்ஜின் என்ன சைஸில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது 6 யூனிட் தான். இது மாதிரி 12 யூனிட் 14 யூனிட் கொண்ட இன்ஜின்லாம் கூட இருக்குது. கண்டெய்னர் வெசல் இந்த மாதிரி வேகமான போகக்கூடிய வெசல், கண்டெய்னர், கார் கேரியர் அந்த மாதிரி உள்ள வெசல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 யூனிட் 11 யூனிட் அந்த மாதிரி 12 யூனிட் 14 யூனிட் அந்த மாதிரி பெரிய இன்ஜின் பாருங்கள். இப்போ புது பிஸ்டன் நம்ம எடுக்கிறோம், புது ரிங்ஸ் போட்டுருக்கோம். அது கீழே ஸ்டஃபிங் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் ஓவரால் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சிடணும், மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து. ஸோ இப்போ இதை வந்து பாருங்கள், அதோட ஸ்டாண்டிலேருந்து எடுக்கிறோம். அது வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அது எவ்வளோ பெருசு. அது எடுத்த உடனே பாருங்கள் கீழே வந்து ஒருத்தர் வந்து இந்த ஹோலை கூட இமீடியட்டாக கவர் பண்ணுவார். யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இதை நகர்த்தி வரும்போது அந்த ஹோல் வந்து வெற்றிடமாக இருக்கும், யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால. பாருங்கள் இதில் வந்து நம்ம படிப்பு வேலைகளை செய்கிறத விட இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலை செய்கிறதுக்கு இதில் ரொம்ப கற்றுக்கணும். கப்பலில் கம்ப்யூட்டர் வேலையும் தெரிஞ்சிருக்கணும், சாஃப்ட்வேர் வேலையும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு. அது மட்டும் இல்லை, இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ஒரே ஆள் தாங்க செய்யணும். இதுக்கு தனி ஆஃபீஸர்ஸ், தனி இன்ஜினியர்ஸ் தனிலாம் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க எல்லா வேலையும் செய்வாங்க. பாருங்கள் அந்த பிஸ்டன் அந்த இடத்துக்கு நம்பர் 1 யூனிட்டுக்கு நேராக கொண்டு வர்றாங்க.
எல்லாத்துக்குமே அந்த டைம் எடுக்கும், ஃபாஸ்ட்டாலாம் செய்ய முடியாது. எல்லாம் லூப்ரிகேஷன் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறாங்க. இதில் நான் மேல் பகுதியை மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா கீழ்ப்பகுதியில் என்னால் அந்த டார்க்காக இருக்கும், அதாவது இன்ஜின் கீழே இருக்கக்கூடிய அடிபாகத்துலேயும் இந்த பிஸ்டனை வந்து போல்ட் டைட் பண்ணுறதுக்காக உள்ள வேலை செய்வாங்க. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி இன்ஜினியர்ஸ் கீழே போயிடுவாங்க, பாதி பேர் மேலே நின்று வேலை செய்வாங்க. ஸோ அந்த வீடியோ என்னால் கவரப் பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப கன்ஜஸ்டடான இடம். ரெண்டாவது வந்து வெளிச்சம் இல்லை, கேமராலேயும் இது பண்ண முடியாது. பாருங்க, அதுக்குள்ளே ஆயிலெலாம் போடுறாங்க, அது எளிதாக போகிறதுக்காக, அதாவது தங்கு தடை இல்லாமல் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுவதற்காக லூப் ஆயில் போடுறாங்க. சிறிது நேரத்தில் அந்த பிஸ்டனை உள்ளே இறக்கிடுவாங்க. ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செகண்ட் இன்ஜினியர் நம்ம தமிழ்நாடு தான். ஆனால் லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது, இங்கே எல்லாருக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அது மட்டும் இல்லை, இங்கே மெயினாக நம்ம கற்றுக்க வேண்டிய சைன் லாங்குவேஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழகி வச்சுருப்பாங்க. அதை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம், இந்த சைன் லாங்குவேஜ் இதுக்கு உபயோகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடி சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் பிரச்சனைகள் வராது. பாருங்கள், அது மட்டும் இல்லை, கப்பல் வந்து நேர் செங்குத்தாக இருக்காது. அதனால் ஒரு தடவையும் நம்ம அது நேரம் இருக்காங்கிறத அந்த க்ரேனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதற்கப்புறம் நம்ம அதை இறக்கணும். பாருங்கள், அதுக்குள்ளே ஒருத்தர் இதுக்கு நடுவில் ஒருத்தர் அதை ஃபோட்டோ எடுத்து பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அது பின்னாடி வரவங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லை, நமக்கே வந்து அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது மறந்துட்டோமான்னு பார்க்கறதுக்காக கூட அது பயன்படும். சரியாக பண்ணமான்னு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு கூட பயன்படும். பாருங்க, இந்த கப்பல் ஆடிட்டு இருக்கிறதுனால அந்த பிஸ்டன் ஆடிட்டே இருக்கு, அதனால இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இறக்க வேண்டியது. ஆல்மோஸ்ட் ஒரு 60% 70% வேலை முடிஞ்சிருச்சு. இதை இறக்கணுன்னா அதுக்கு மேலே சிலிண்டர் போட்டாங்கன்னா அப்புறம் வேலை முடிஞ்சு, அப்புறம் பைப் லைன் கனெக்ஷன் இதெல்லாம் கலட்டினாங்களோ மறுபடியும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்ஜினை ஒரு தடவை ட்ரை அவுட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எந்த நேரத்தில் இன்ஜின் தேவைப்படும் தெரியாது, எப்பொழுதுமே இன்ஜின் ரெடியாக இருக்கும். ரோட்டில் மட்டும் நம்ம வந்து பர்மிஷன் கேட்டு பண்ணலாம், அங்கே பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த பிஸ்டன் லைனர் கிட்ட வந்துருச்சு. இப்போ பிஸ்டன் ரிங்கை நம்ம கையால் அமுக்க முடியாது, அந்த நான் சொன்னது போல் அந்த டூல் உள்ளே வச்சுருக்காங்க. அதுவே அதை என்ன ஆகும்னா அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே இறக்கிடும். பிஸ்டன் ரிங்கெலாம் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. செட் பண்ணிட்டார் அவர் பிஸ்டன் ரிங்ஸை. இன்னும் சிறிது நேரத்தில் அவங்க உள்ளே இறக்கிடுவாங்க. பாருங்க, அது ஒரு ஆளே பண்ணணுங்கிறதுனால தான் அவரே வந்து இந்த க்ரேன் ஆப்ரேட் பண்ணுறாரு. அவர் சீனியர் இன்ஜினியர், அதனால் ஒருத்தர் தான் அது பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறதுனால அதை செய்யறது. ஏன்னா இது பண்ணும்பொழுது இது மேல் பகுதி மட்டும் கிடையாது, அடிபாகத்துலேயும் அது சரியான இடத்துல பொருந்தி இறங்குதான்னு பார்க்குறதுக்கு கீழே ஆள் இருக்காங்க. அவங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் சிம்பிள் தான், ஒரு சுத்தியில் வச்சுட்டு ஒரு சிம்பிள் வைப்பாங்க. ஒரு தடவை ஹேமர் பண்ணால் என்ன அர்த்தம், 2 தடவை ஹேமர் பண்ண அர்த்தம். இப்போ அவங்க 2 தடவை ஹேமர் பண்ண அவங்க இறக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு சவுண்டில் அவங்களுக்கு கேட்கல. ஆக்சுவலாக வந்து அவங்களோட கம்யூனிகேஷனில் தான் நாங்கள் இறக்கணும். கீழே வந்து சரியாக இறங்குதானா அவங்க வந்து ஓகே சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகேன்னு சொல்லலாம். ஓகேங்கிறது சவுண்டில் சொல்ல முடியாது, அதனால் ஒரு ஏதாவது ஸ்பேனர் அல்லது ஹேமரை வச்சு ஹிட் பண்ணி அந்த சவுண்டு சிக்னல் 2 தடவை பண்ணால் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பிஸ்டன் இறக்கியாச்சு, இப்போ போல்ட் நட்டு கீழே எல்லாமே டைட் பண்ணியாச்சு. இப்போ சிலிண்டர் ஹெட்டை போட போகிறாங்க. சிலிண்டர் ஹெட்டு கீழே இருக்கக்கூடிய கவர் போடுறாங்க, ப்ரொடெக்ஷன் கவர்னு சொல்லுவாங்க. இந்த கவர் அதில் மாட்டிடுவாங்க. இந்த கவர் எதுக்காக போடுறதுன்னா, அதில் இருக்கக்கூடிய ஜாக்கெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜாக்கெட்டுன்னு சொல்லுவோம், தண்ணி பகுதியை, அது சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா கிராக் ஆகி வெடித்து நிறைய தண்ணி வெளியில் ஸ்ப்ரே ஆகும்பொழுது நம்மளை பாதிக்கிறது. அதனால் இந்த ப்ரொடெக்ஷன் கவரு இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியர்லாம் அதை போட்டிருக்காங்க. அந்த கவரை மாட்டிட்டு உள்ளே போட்டுருவாங்க.
இந்த சிலிண்டர் ஹெட்லேருந்தும் சில பாகங்கள் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஜாக்கெட் சைடில் இருக்குது பாருங்கள், அவருக்கு பின்னாடி வளையமாக வட்டமாக இருக்கக்கூடிய பகுதி அதுவும் கூட ரெனியூ பண்ணணும் இப்போது. ஏன்னா அதுதான் அடிக்கடி கிராக் ஆகுதுங்கிறதுனால எப்போ ஓவரால் பண்ணாலும் அதை நாங்கள் ரெனியூ பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இனி நம்ம அந்த யூனிட்டுக்கு மேலே வச்சு 1400 பார் கொண்ட ஹைட்ராலிக் ஜாக்கை பயன்படுத்தி அந்த நட்டு பூரா டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணிவிட்டு பைப் லைன்ஸ் பாக்கி இருக்கும், அந்த பைப் லைன்ஸையும் அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்ஜின் ரெடி ஆகிடும். ஆனால் சேஃப்டி, பாய்லர் ஷூட், சேஃப்டி ஷூ, ஹெல்மெட்டு இதெல்லாம் ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஏன்னா சிறிய போல்ட்டு மேலேருந்து கீழே நம்ம மேலே விழுந்தால் கூட நம்மளை பாதிச்சிரும், இன்ஜூர் பண்ணி விட்டுரும். இதில் அவசரப்படவும் முடியாது, அதே சமயத்தில் டிலே பண்ணவும் முடியாது. அதனால் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நடுவில் லஞ்சு சாப்பிட போகணுன்னா கூட எல்லோரும் ஒன்றா போக மாட்டாங்க, ரெண்டு பேராக போய் சாப்பிடுவாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த இன்ஜின் ரூம்ங்கிறது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அவ்வளோ பேரும் ஸ்வெட்டிங்கில் தான் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் நடுவில் அவங்க தண்ணி அந்த டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் சத்தம் இருக்குது, கப்பல் ஆடுது, ரொம்ப வெப்பம் இருக்குது இன்ஜின் ரூமுக்குள்ளே. எல்லாத்தையும் சேர்ந்து தான் அந்த இடத்துல வேலை செய்யணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு அந்த யூனிட் கிட்ட நம்ம கொண்டு வந்துட்டோம். புது லைனர் ஆல்ரெடி பொருத்தியாச்சு. இப்போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சிலிண்டர் ஹெட்னு சொல்லக்கூடிய பாகத்தை வந்து அதில் பொருத்தணும். அது பொருத்தினதுக்கப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய நட்டை ஹைட்ராலிக் ப்ரெஷரில் டைட் பண்ண போகிறாங்க. லைனர் எடுப்பதற்காக இந்த ஸ்டெண்டை ரிமூவ் பண்ணாங்க, மறுபடியும் அந்த ஸ்டெண்டை போட்டுருவாங்க. ஏன்னா அந்த லைனர் எடுக்கும்பொழுது அந்த டூல் மாட்டுவதற்கு ஏதுவாக அந்த ஸ்டெண்டை ரிமூவ் பண்ணாங்க. பாருங்கள், அந்த ஒரு ஸ்டெட்டை மாட்டுறதுக்கு எத்தனை பேர், எவ்வளோ ஹெவி பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டெட்டு தான், அதுக்கு கிட்டத்தட்ட 18 இருக்குது. இப்போ சிலிண்டர் ஹெட் போடுவதற்கு தயாராகியாச்சு. மேலே லிஃப்ட் பண்ணி பொசிஷனுக்கு கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்த வீடியோ வெளியில் இருக்கிற நார்மல் பர்சனுக்கு தெரியும் எப்படி வேலை செய்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுனால தான் பண்ணியிருக்கேன். இதுவே நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடந்த வேகத்திலிருந்து 2 பங்கு வேகமாக வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்துங்க அது எவ்வளோ நேரம் எடுக்கும், கிட்டத்தட்ட ஒரு 12 hours ஆச்சுங்க இந்த வேலை முடிக்கும். பாருங்க, இப்போ இறக்கிடுவாங்க. இதில் என்ன எங்களுக்கு பெரிய கஷ்டம்னா, இது ஆடிட்டு இருக்கும்போது அந்த பொசிஷனில் இறக்குறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அது வந்து அவங்க எல்லாரும் ஒரு சைடாக அவங்க கம்யூனிகேஷன் பண்ணி கரெக்டாக இறங்குதுன்னு சொன்னால் தான் அது உள்ளே போகும். இல்லைன்னா பாருங்கள், அந்த போல்ட்லேயே போயிருப்பாங்க. பாருங்கள், கையாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி லிஃப்ட் பண்ணி அந்த பொசிஷன் வரும்பொழுது, இல்லை கப்பல் ஆடும் பொழுது ஒரு பொசிஷனில் அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம கரெக்டாக இறக்கிடுவாங்க. இறக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை, அப்புறம் நட்டு போட்டு டைட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக. ரொம்ப ரிஸ்கான ஆப்ரேஷன் இதுதான். ஒருத்தரும் வேலை செய்யும்போது அவங்களோட சேஃப்டியை பார்த்துக்கணும். எங்கே எப்படி இறங்கும், எங்கே நம்ம கை கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு இருக்கணும். அதற்காக தான் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த கப்பலில் முதலாக ஜாயின் பண்ணுறவங்கள ரொம்ப இதில் நம்ம இன்வால்வ் பண்ண விட மாட்டோம். அவங்கள தான் கேர்ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எப்படி நடந்துக்கணுன்ட்டு. இது ஓப்பன் பண்ணும்போது கடன்னு ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த பாருங்கள், ஆல்மோஸ்ட்டு செட் பண்ணிட்டாங்கன்னா இனி ஒன்றும் இல்லை. இனி வந்து நட்ஸு போட வேண்டியதான். போட்டுட்டு ஹைட்ராலிக் ஜாக்கு 1400 பார் ப்ரெஷர் பண்ணி அதை வந்து டைட் பண்ணிடலாம். அதுவும் 2 பக்கமும் பேலன்ஸாக டைட் பண்ணோம். அதனால் 4 நட்டாக டைட் பண்ணோம்.
சில கப்பலில் பார்த்தீங்கன்னா 8 ஒரே டைமில் டைட் பண்ணக்கூடிய வகையில் டூல் இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து 4 வச்சு டைட் பண்ணுறோம். பாருங்கள், அந்த நட்டு போடுறாங்க. நட்டு போட்டுட்டு ஹைட்ராலிக் ஜாக்கு மேலே போடுவாங்க. இதை பாருங்கள், ஹைட்ராலிக் ஜாக் மாட்டுறாங்க. ஜாக் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் ப்ரெஷர் கொடுப்பாங்க. சில நேரங்களில் இந்த ஹைட்ராலிக் ஜாக்கு டூல் கூட தகராறு பண்ணிவிடும். அப்புறம் அதை நம்ம சர்வீஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு நாள் முன்னாடியே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா கையால் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஜாக் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. சில நேரத்தில் ஹைட்ராலிக் பைப் லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு பம்ப் இருக்குங்க, நியூமேட்டிக் பம்ப் 1400 பார் கொண்டு வரதுக்கு. அது வழியாக செய்வாங்க. பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்ய முடியுங்கிறதுக்கு பாருங்கள். ஆனால் ஒருத்தர் பண்ணுற வேலை இன்னொருத்தர் பண்ணலை. ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு இடத்துல இன்னொரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் சிங்க்ரோன். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு அது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதுனால தான் இது எளிதாக பண்ண முடியுது. ஏன்னா 1400 பார் கொடுத்து பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் சேஃபான இடத்துல நிற்கணும். ஏன்னா அது பைப்பு சப்போஸ் கலண்டுருச்சு, நம்ம பொருத்தி இருக்கிற கனெக்டர் கலண்டுருச்சுன்னா அது அவ்வளோ வேகமாக வந்து அடிச்சிடும். அதனால் பாருங்கள், அது பண்ணும்போது பாருங்கள் எல்லாம் நகர்ந்துருவாங்க. பாருங்கள், ஹைட்ராலிக் 1400 பார் கொடுக்கும்போது பாருங்கள் எல்லாம் ஒதுங்கிடுறாங்க. பாருங்கள், சேஃபுக்கு பாருங்கள் எவ்வளோ தள்ளி நின்றுங்கிறாங்க. பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய உதாரணத்தில் இருக்கிறது தான் அது 1400 பார் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஹைட்ராலிக் ஜாக். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. கடைசியாக அந்த செகண்ட் இன்ஜினியர் சீனியர் இன்ஜினியர் செக் பண்ணிவிட்டு தான் அதை பண்ணுவார். ஏன்னா இது சரியாக டைட் பண்ணலைன்னா இன்ஜின் ஓடும்பொழுது லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அவர் கிராஸ் செக் பண்ணாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, அவர் சொன்ன பிரகாரம் எல்லாம் பண்ணிட்டாங்களான்ட்டு. இப்போ அவரே வந்து 1400 பார் ப்ரெஷர் கொடுக்க போகிறாரு. எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. நம்ம கொடுக்க போகிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இப்போ ப்ரெஷர் ஏறிட்டுருக்கு. அந்த நட்டு அந்த ஸ்டெட்டு வந்து நல்ல டென்ஷன் ஆகி நமக்கு வந்து டைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடும். இப்போ அவங்க டைட் பண்ணிட்டாங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் டிகார்ப் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து இன்ஜினை மிச்ச பைப்லைன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இன்ஜினை வந்து ரெடி பண்ணிடலாம், ட்ரை அவுட் பண்ணி வச்சுருவாங்க. நிச்சயமாக இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு இதை பற்றி தெரியும், கப்பலில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஆர்வமுள்ள நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோ அமைந்திருக்கும் நம்புகிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் விரைவில் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.